ஏ, நீ தூங்கலையா? ஆ, எனக்கும் தூக்கம் வரலக்கா. என்னக்கா இது? பாத்ரூம் லைட் கூட ஆஃப் பண்ணாம இருக்கீங்க. மறந்துட்டேன். ஆமாக்கா, உங்க ஹஸ்பண்ட் எப்படி கரெக்டா டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவாரா இல்ல சொதப்பல் மன்னனா? கரெக்ட் டைம்க்கெல்லாம் வருவாருன்னு சொல்ல முடியாது. டாக்டர் ஆச்சே, அவர் இஷ்டத்துக்கு வருவாரு, இஷ்டத்துக்கு போவாரு. வேலை இல்லாத புருஷனா பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு. அப்பதான் நமக்கெல்லாம் நிம்மதி. மீனா, இப்போ உனக்கு தூக்கம் வரணும் அவ்வளவுதானே? ஆமாக்கா. இரு மீனா, இந்த புக்க படி, உனக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். ம். அவ்ளோ போராக்கா? இல்ல இல்ல, இந்த புக்க படிச்சா மனசுக்கு இதமா இருக்கும். இதமா இருந்தா சீக்கிரம் தூக்கம் வரல, அதுக்கு தான் சொன்னேன். சரிக்கா. ம். என்னங்க என்னங்க, மீனா போயிட்டா, நீங்க வெளிய வாங்க. சாரிங்க. பரவாயில்ல. மாமா, மாமா, அ, 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 எப்ப மாமா வந்தீங்க? நான் இப்பதான் காலைல தான் வந்தேன். அ, ஏன் இங்க படுத்திருக்கீங்க? இல்ல, உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம் தான் நான் இங்கேயே படுத்துட்டேன். சரி, வாங்க ரூமுக்கு போலாம். அ, 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 எந்திரிங்க. வரேன். இனிமே பகல்லயே எல்லா வேலையும் முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு பாருங்க. ம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாமா, நேத்து ராத்திரி பாட்டி என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? சிவா இப்படி நைட்டு வீட்டுக்கு வராம இருந்தா எனக்கு எப்படி நீ கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பெத்து கொடுப்பேன்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? பாட்டி, சிவமாமாக்கு ஃபேக்டரி விஷயமா நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு பாட்டி, அடியே, ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி இருக்குதா செய்வாங்க, நாம தான் மடக்கி போடணும்னு சொன்னாங்க. என்ன மாமா, இனிமே ராத்திரியில நீங்க கரெக்டா வீட்டுக்கு வந்துருவீங்கல்ல? ம், ம். சரி மாமா, நீங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் விளக்கேத்திட்டு சாமி கும்பிடணும். சரியா? ம். போங்க மாமா.
பாருங்கக்கா மாமாவ நைட்டே வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நான் என்னத்த சொல்ல. மீனா நில்லு. நான் எப்போ பேரனோ பேத்தியே பெத்து கொடுன்னு சொன்னேன்? நீ தான் சொல்லணும், ஆனா சொல்லலையே. அதான் நானே சொல்லிட்டேன். என்னம்மா யோசிக்கிற? பாட்டி, ராத்திரியில அவர் கண்டிப்பா தங்கணுமா, அதான் லேட்டாலாம் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்கா. நான் அப்பவே சொன்னேன், நீதான் கேட்கல. சிவா இவளுக்கு புருஷனாத்தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவ புருஷனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இந்த மாதிரி நினைப்பெல்லாம் அவளுக்கு வருது. இதை எப்படி தடுக்கிறதுன்னே எனக்கு தெரியலம்மா, தெரியல. ஐயோ மாமா, மாமா! ஐயோ, மீனா, மீனா, என்னம்மா? என்னாச்சு? அம்மாடி. ஐயோ அம்மாடி, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல மீனா, பயப்படாதே. என்ன மீனா, பார்த்து விளக்கு ஏத்த கூடாதா? பார்த்துதான் மாமா ஏத்துன. எப்படி ஆச்சுன்னே தெரியல. மீனா, நாம எவ்வளவுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நடக்கிறது நடந்தே தீரும். பூஜை ரூம்ல தீ பிடிச்சிருக்குன்னா ஏதோ தீட்டுப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். அத போக்குறதுக்கு 40 நாள் சுத்தபத்தமா விரதம் இருக்கணும். என்ன பாட்டி சொல்றீங்க? நான் யாரையும் எந்த குத்தமும் சொல்லலம்மா. சில விஷயங்கள் அப்படி. ஒரு கெட்டது நடக்குதுன்னா அதை போக்குறதுக்கு இப்படியெல்லாம் பரிகாரங்கள் பண்ணித்தான் ஆகணும். வேற வழியே இல்லை. சரி பாட்டி, நீ சொன்ன மாதிரியே நான் விரதத்தை ஆரம்பிச்சிடுறேன். மீனா, வா, சாரி மாத்திக்கோ, வா. கொரியர் வந்திருக்கு. இதுல சைன் பண்ணுமா? அங்கிள், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. சுசி, என்னம்மா? இங்க வா. ம். மூணு இன்விடேஷன் அனுப்பி அதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தேர்ந்தெடு, அதான் நம்ம கல்யாண பத்திரிக்கைன்னு எழுதியிருந்தீங்க. எனக்கு ஒரு கார்டில்
4 பக்கம் மஞ்சள் பூசி இருந்தா அது போதும். எனக்கு தேவை மணமகள்னு என் பேரும் மணமகன்னு உங்க பேரும் அந்த கார்டுல இருக்கணும். அவ்வளவுதான். அப்பா ஆ? என்னங்கப்பா? ஆ. ஹலோ மஞ்சு, நான் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். ஓ லெட்டர் கிடச்சிது. நீ எழுதியிருக்க லெட்டரில் நீ என் மேலே வச்சிருக்கிற மரியாதையும் அன்பு தெரிஞ்சுது. தேங்க்ஸ். காதலோ கல்யாணமோ மனசு ரெண்டும் சங்கமிக்கிறது தான் முக்கியம். மத்ததெல்லாம் தேவையும் வசதியும் பொறுத்துதான். பரவாயில்லையே, ரொம்ப மெச்சூர்டாக திங்க் பண்ணுற. பின்ன ஏசிக்கு பொண்டாட்டியா வரப்போறவளாச்சே, யோசிக்கலனா எப்படி? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. நான் அப்பா கிட்ட கொடுக்கறேன். ஆ. என்னங்கப்பா? ஆ. மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, இந்த மாதம் கடைசியில் 28ஆம் தேதி ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? அன்னைக்கே வச்சுக்கலாம் மாமா. அப்புறம் கல்யாணத்தை கோயிலில் சிம்பிளாக வச்சுக்கலாம். ரிசப்ஷனை கிராண்டாக பண்ணிடலாம் மாமா. சரி சரி, அப்படியே செஞ்சுருவோம் மாப்பிள்ள. அப்புறம் பேசுறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா மஞ்சுக்கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. சரி, அப்போ ஃபோனை வச்சுட்டுங்களா? ஓகே மாமா. சரி மாப்பிள்ள ஓகேன்னு சொல்லிட்டாருமா? பாட்டி, நான் இப்போ மீனாவை இங்க கூட்டிட்டு வந்தது தப்பா பாட்டி? ஏன்னா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அவ சாரியில தீ பிடிச்சிடுச்சு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம யாருக்கு எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிவாவையும் மீனாவையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு கடவுளா செஞ்ச நல்லதுதான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 40 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம நாம நிம்மதியா இருக்கலாம்ல. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவு
காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே